இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்ல இருக்க நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போய் இந்த டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்றத சர்ச் பண்ணி tnagrisnet.tn.gov.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வேளாண்மை ஒரு பார்வையில் பரப்பு, உற்பத்தி, மழை அளவு, திட்டங்கள், என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, விவசாய பகுதிகளில் இருக்க தமிழ் மண்வளம், இடுபொருள் முன்பதிவு எப்படி செய்கிறது, விதை இருப்பு, உரை நிலவரம், நேரடி கொள்முதல் நிலையங்கள், உயர்வு தொடர்பு அலுவலர்கள் பற்றிலாம் பார்த்துருக்கோம். இசிடிசனில் ஆர்டிஐ பற்றி, அரசாணைகள் பற்றி இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். தொடர்புகளில் எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்ற பற்றி பார்த்துருக்கோம். இந்த இதில் நம்ம விவசாயத்திற்கான மின்னணு நாட்காட்டி அப்படின்றத நம்ம வீடியோஸ் போடலை. ஸோ அதை தான் ஒரு கொஸ்டினாகவே கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விவசாய மின்னணு நாட்காட்டி வந்து அப்கமிங் டேஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. இது வந்து இன்னும் நமக்கு வந்து லான்ச் பண்ணலை. அதனால தான் நான் வந்து வீடியோஸே போடாமல் வச்சுருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல நீங்கள் இதை கேட்பீங்க. அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். இந்த முக்கிய இணைப்புகள் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் தின நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுவும் அது ஒன்று தான். ஸோ அதையுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவுமே அப்கமிங் டேஸ் தான். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அப்கமிங் டேஸில் இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பற்றி வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் நீங்கள் எப்படி வரணும்னு தெரியல, திரும்ப சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா டிஎன் அக்ரிஸ்நெட்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இதுதான் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். உழவு அலுவலக பகுதியில் நம்ம என்னென்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். தொடர்புகளில் எப்படி உழவு தொடர்பு அலுவலக தொடர்பு கொள்ளணும், அவங்களுக்கான இமெயில் ஐடிஸு, ஃபோன் நம்பர்ஸ்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பேன். இசிடிஸில் ஆர்டிஐஸ் பற்றி சொல்லியிருப்பேன். சட்டங்கள், என்னென்ன சட்டங்கள் இருக்குது, ஒரு 4 சட்டங்கள் இருக்கும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது அப்படின்னு பற்றி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அரசாணைகள்லாம் வெளியிட்டாங்கன்னா அது எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து டெண்டர்ஸ் வெளியிட்டாங்கன்னா அது எப்படி பார்க்கறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய பகுதியில் தமிழ் மண்வளம்னா என்ன, அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியும், தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மண் வகைகள்லாம் இருக்குது, உங்களுடைய நிலம் கரெக்டாக உங்கள் பேரில் இருக்க உங்களுடைய நிலத்துக்கு என்ன பயிர் செய்யலாம், ஒருவேளை நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லாத பயிர் எதனா செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த பயிருக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்றத இந்த ஒரு தமிழ் மண்வளம் அப்படின்ற வெப்சைட்டில் சொல்லியிருந்தேன். இதை பற்றிலாம் உங்களுக்கு எதுவுமே ஐடியாஸ் இல்லை அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தனியாக அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை பற்றிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இடுபொருள் முன்பதிவு பற்றி சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம ஒரு மானிய திட்டங்களுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றிலாம் சொல்லியிருந்தேன். அடுத்து விவசாய மின்கணு காட்டி தான் இன்னும் வரவே இல்லை. அதை நம்ம பார்க்கலாம் லேட்டராக. விதை இருப்பு பற்றி, விதை எவ்வளோ இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறது, உர இருப்பு பற்றி சொல்லியிருந்தேன். உர விலை நிலவரம், பூச்சி தாக்குதல் விவரம், நோய் தாக்குதல் விவரம், பயிர் காப்பீட்டு நிலை, உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பற்றி தெரிஞ்சு, குறைந்தபட்ச ஆதார விலை, பயிர் வாரியான விதை அட்டவணை, இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்கறது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க, அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கணும், அப்புறம் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வேளாண்மை ஒரு பார்வையில் வேளாண்மை மண்டலங்களாக எப்படி காலநிலையை பொறுத்து எப்படி ஒரு தமிழ்நாட்டை வேளாண்மை மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க, அதை பொறுத்து எப்படி மழை அளவுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, மழை எப்போ வரும் வராது அப்படின்ற பற்றிலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ்நாட்டில் மொத்த பரப்பு எவ்வளோ இருக்குது, அதை எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி திறன் என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருந்தேன். அடுத்து மழை அளவு எந்த மாவட்டத்தில் எவ்வளோ மழை பெய்ஞ்சிருக்கு, அது வந்து அதிகமாக பெய்ஞ்சிருக்கா, வழக்கத்தை விட அதிகமாக பெய்ஞ்சிருக்கா, வழக்கத்தை விட கம்மியாக பெய்ஞ்சிருக்கா, இல்லை வழக்கமாக பெய்ய வேண்டிய மழை தான் பெய்ஞ்சிருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து நீர் ஆதாரங்கள், என் தமிழ்நாட்டு முழுக்க என்னென்ன நீர் ஆதாரங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ நீர் கொள்ளளவுகள் இருக்குது, நீர் எவ்வளவு இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, டேட் வைஸாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப் போயிட்டு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிங்க. நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் லைன் பை லைனாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா அடிஷ்னலாக எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விவசாய மின்னணு நாட்காட்டி கூடிய சீக்கிரம் நமக்கு வரும். ஸோ வந்தவுடனே நான் இதை பற்றிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஸோ அது வரைக்கும் இதில் இருக்க நிறைய இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். விவசாயியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக போய் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் விவசாயம் சம்மந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் விவசாய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய். அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம்.